அமெரிக்க பெண்மணி ஹில்டா அவங்கள நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த ஹில்டா அனுபவம் சார்லஸ். அவங்கள பற்றி சொல்லுங்கள். ஹில்டா சார்லஸ் வரும்போது சாமி வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. வருஷம் என்னன்னு சொல்லி அது 78 79 தெரியும், ஞாபகம் இல்லை எனக்கு, அதெல்லாம் நோட் பண்ணி வைக்கல. அப்போ வரும்போது அவங்க கூட 7 பேர் 10 பேர் வந்திருந்தாங்க. அந்த அம்மா மடக்கு நாற்காலியில், இந்த மாதிரி ஒரு மடக்கு நாற்காலியை தனியாக மடக்கி கொண்டு வந்துடுவாங்க. அந்த அம்மா சாமி வீட்டுக்குள்ளே வந்த உடனே சாமி கீழே உட்காந்துருந்தார் தரையில். அந்த அம்மா முன்னாடி கிழக்கு பார்த்து இந்த மாதிரி சேர், மடக்கு சேரை உட்காந்துக்கினாங்க. அந்த அம்மாவுக்கு கீழே இடுப்பு உட்கார முடியாது, வயசானவங்க. சாமி தரையிலேருந்தே அவங்கள பார்த்தாங்க, சாமி அவங்கள பார்த்தாங்க. மீதி பேர்லாம் ஹில்டாவோட கீழே முன்பக்கமாக சாமிக்கு மேற்காவும், சாமி கிழக்கிருந்து மேற்க பார்த்த மாதிரி உட்காந்துருந்தாங்க. அப்போது நான் சாமி கூட இருந்தேன். சாமி என்ன பண்ணாங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்கலாம் ஜெகநாதா, காப்பி கொடுக்கலாமான்னாங்க. சரி கொடுக்கலாம், கவுண்ட் பண்ணின்னு போய் எவ்வளோ காப்பி உடுப்பி ஹோட்டலேருந்து வாங்கின்னு வந்தாங்க. உடுப்பி ஹோட்டலேருந்து போய் காப்பி வாங்கின்னு வந்தேன். புன்னை மரத்தில், இதெல்லாம் புன்னை மரத்தில் தான் நடந்தது. இல்லை, வீட்டுக்குள்ளே, வீட்டுக்கு சன்னித்தறி வீட்டுக்குள்ளே. புன்னை மரத்துக்கெல்லாம் அவங்க வரல, நேராக சன்னை தீர்வு தான். நான் 79க்குலாம் அவங்க 76லேயே மூட்டை கட்டியாச்சு. இல்லை உனக்கு அங்கே மூட்டை கட்டியாச்சு, இல்லை அங்கே மூட்டை போகலை, இல்லை 76லேயே மூட்டை ஆச்சு. வீடு வாங்கின உடனே 77 பிப்ரவரியிலேருந்தே மூட்டை போகலை. தேரடி மண்டபத்தில் தான் மூட்டை. காலையில் கொண்டு வந்து மண்டபத்தில் இருக்கும், சாயங்காலம் வீடு கடை சாத்தின உடனே 10 மணிக்கு இங்கேருந்து மூட்டை கீழே இருந்தோம். அங்கேயே தான் நாங்கள் இருந்தோம். 77க்கு மேலே சாமி மூட்டையெல்லாம் தூக்கி எங்கேயும் போகலை. அப்போ அந்த டைமில் தான் இந்த மாதிரி 78 79லேயே வந்தாங்க. எல்லோரும் காப்பி வாங்கின உடனே உள்ளே எல்லாருக்கும் முதல் நாள் என்ன பண்ணாங்க, சாமி எல்லாருக்கும் காப்பி கொண்டு கொடுத்தாரு. எல்லோரும் உட்காந்துருந்தவங்க எங்கேயும் ஒரு அசைவு கூட எல்லோரும் உட்காந்துருக்கணும். சாமி கூட உட்காந்துருந்தவங்க யாராவது அசைஞ்சாங்கன்னா உடனே இந்த பிச்சைக்கார வேலை கெட்டு போச்சுன்னு எல்லோரும் துரத்தி விட்டுருவார். அதெல்லாம் முதல்ல அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தது. எல்லோரும் சைலண்ட்டாக உட்காந்துருந்தாங்க. காப்பி கொண்டு வந்த உடனே எல்லாருக்கும் சாமியே கொண்டு முதல் நாள் கொடுத்தாரு. சாமி எல்லோரும் காப்பி குடித்தாங்க. அப்புறம் அவங்க காப்பி குடிச்சு அங்கேயே அவங்கவுங்க டம்ளர் வச்சிடணும். சாமியே போய் எல்லாரோட்டையும் ஒரு டம்ளருக்கும் ஒரு நேரம் நடந்து வந்து அந்த டபால் ட்ரேயில் வச்சாங்க. ஜெகநாதா இப்போ கொண்டு கொடுத்துட்டு வந்துடலான்னாங்க. அவங்க 2 நாள் 3 நாள் 4 நாளே வந்துருந்தாங்க. தினமும் வருவாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, காப்பியை வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு எல்லாருக்கும் ஜெகநாதனே விட்டு கொடுக்க சொல்கிறாங்க. ஜெகநாதனே எல்லாருக்கும் அதேமாரி சாமி இப்படி நடந்தாங்களோ அதேமாரி ஒவ்வொரு ஆள்கிட்ட, ஹில்டாக்கிட்ட முதல்ல, சாமிக்கிட்ட, மீதி பக்தர்கிட்ட ஒவ்வொரு ஆள்கிட்ட ஒரு காப்பி, ஜெகநாதனுக்கு ஒரு காப்பி அங்கே கொண்டு வச்சுக்கணும். சாமி சாப்பிட்ற போது தான், அவங்க சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எல்லோரும் காப்பி குடிக்கணும். எதுவும் பேசலாம் கூடாது, ஒன்றுமே பண்ணக்கூடாது. சாமி என்ன சொல்கிறாருன்னு தான் கவனிப்பாங்களே எப்படி. யார் வந்தாலுமே சாமிக்கிட்ட மௌனம் தான் ஜாஸ்தி இருக்கும், பேச்சுக்கே இடம் கிடையாது. காப்பி குடித்த உடனே சாமி எப்படி நேற்று நாள் பண்ணாங்களோ அதேமாரி ஒவ்வொரு கப்பையும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கப்பை எடுத்துன்னு போய் வைக்கணும். முதல்ல சாமி கப்பு, 2வது ஹில்டாவுடைய கப்பு, அதுக்கப்புறம் மீதி பக்தர்களில் ஒவ்வொரு கப்புக்கும் ஒரு ட்ரேக்கும் ஒரு நடக்கணும். கடைசி கப்பு ஜெகநாதனுடைய கப்பு அந்த ட்ரேயில் வச்ச உடனே சாமி கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன்னா போய் கொண்டு கொடுத்துட்டு வாங்கன்னுவார். இடுப்பு வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு வந்துடணும். ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு வாரமாக போல தங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு என்ன பண்ணாங்க, சாமிக்கு அந்த அம்மா மாலை வாங்கி வந்து சாமிக்கு போட்டிருந்தாங்க. சாமி என்ன பண்ணார், அதை கழட்டி அந்த அம்மா கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்களே இந்த மாலை யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா அவங்க கூட வந்துருக்கவங்க யாருக்காவது கொடுப்பாங்கன்னு சாமி நினச்சாங்க. ஆனால் அந்த அம்மா அங்கேயிருந்து எடுத்துன்னு வந்துட்டு யாருக்கு வேணாலும் கொடுக்கணும்னு சொன்னதால அவங்க யாருக்கு வேணாலும் கொடுக்குறதுக்கு உரிமை இருக்கு இல்லையா. உடனே அந்த அம்மா என் கழுத்தில் வந்து போட்டாங்க. இந்த பிச்சைக்காரு வேறு மாதிரி நினைச்சாரு, ஜெகநாதன் கழுத்தில் போட்டார். இந்த அம்மா அப்படி போட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, வெரி குட் மேன். ஜெகநாதனை பாராட்டினாங்க. ஜெகநாதா அந்த அம்மா என்ன சொன்னாங்க, காதில் வாங்கினேன்னாரு. வாங்கினேன்னு என்ன சொன்னாங்க, நல்லா இல்லை. அதான் ஜெகநாதா, இந்த பிச்சைக்காரர் கூட ஒரு நாள் கூட சொல்லவே இல்லை நல்ல ஒன்று. அந்த அம்மா ஒன்று பாராட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு கிளம்பி போகிற போது அவங்களுடைய தங்கி இருந்த இடத்துலேருந்து நேராக ஆசிரமெல்லாம் பார்த்துட்டு, ரமண ஆசிரமம் எங்கெங்கே பார்க்கணுமோ பார்த்துட்டு அவங்க ஊருக்கு போகிற அன்றைக்கி வந்து சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க முதல்ல சாமியை பார்க்காமையே அமெரிக்காவில் நியூஸ்ங்கிற பேப்பரில் கனவுல வந்ததாக சாமியை பற்றி எழுதியிருக்காங்க. அந்த ஊரில் ஒரு கட்டுரை, அது நிறைய புக்கெல்லாம் வந்திருக்கு, எங்கிட்ட கூட இருக்குது. ஏற்கனவே சங்கர் அதெல்லாம் இதுமாரி சேவ் பண்ணிருக்காரு. 1991 இங்கே ராஜமாணிக்கம் ஐயா சென்னையில் நாரதகான சபாவில் செப்டம்பர் 14, 15,
91 அங்கே விழா கொண்டாடினார். அதில் போட்ட புக்கில் ட்ரூமன் ஹில்டாவுக்கு எழுதின லெட்ரு, சாமியை லெட்ரு எழுதுனது, அந்த லெட்டரை அவங்க அந்த நியூஸ் சேனலில் போட்டு அந்த பத்திரிக்கை நியூஸ் சேனல் பத்திரிக்கை வாங்கி அதுலேருந்து இந்த புக்கில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஏற்கனவே சங்கர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அது 91 செப்டம்பர் 14-15 மெட்ராஸில் விழா கொண்டாடினது. அவர் தான் செலவு பண்ணி, ராஜமாணிக்க நாடார் தான் செலவு பண்ணி நிறைய விழா கொண்டாடினார். அப்போது அந்த புக்கில் விழா மலர்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அதில் இது வந்திருக்கும், நியூஸ் அண்ட் பேப்பர்லேருந்ததை இவங்க இதில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க.